ஹலோ மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபுடி நட் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரானி ஸ்கொயர் தான். கிரானி ஸ்கொயர் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் பிகினர் லெவல்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கிரானி ஸ்கொயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ வந்து நம்ம கிரானி ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்ட்ட ஃபில் பண்ண ஒரு ஃபீலும் இருக்கும். ஆல்சோ அந்த மாதிரி ஒரு 4, 5 கிரானி ஸ்கொயர் பண்ண உடனே, அத நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டாவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர்ஸ ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிரானி ஸ்கொயர் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 3D பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் கிரானி ஸ்கொயர் தான் பார்க்க போறோம். அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி இருந்தாலும், ரொம்ப 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 ஈஸி பேட்டர்ன். உங்ககிட்ட இருக்கிற உலனோ, யானோ எத வச்சுனாலும் கலர் காம்பினேஷன்ஸ வச்சு நீங்க தாராளமா பண்ணலாம். கிரானி ஸ்கொயர் செய்ய வாங்க தேவையான பொருட்கள் 3.5 ஹூக்ஸ். இதுக்கு நான் வந்து 3.5 எடுத்திருக்கேன். அண்ட் 1 பேர் ஆஃப் சிசர்ஸ் அண்ட் 4 கலர்ஸ் நான் இங்க எடுத்திருக்கேன். மாதிரியான கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ, அது தாராளமா நம்ம வந்து கலர் காம்பினேஷன்ஸ் பண்ணி இந்த கிரானி ஸ்கொயரை வந்து அழகாக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ரிங் போட்டு அதில வந்து நம்ம டிசிஸ் போடணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட எண்ட் வந்து கீழ இருக்கணும் எப்பயும். ஒரு த்ரெட்டோட எண்ட் வந்து கீழ இருக்கணும். ஸோ லாக் இட் வித் your 2 fingers, roll over. இப்போ இந்த எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இந்த நீடில வந்து இப்படி போடணும். போட்டுட்டு ஸோ இந்த லாஸ்ட் இருக்க த்ரெட்ட இப்படி எடுத்து திஸ் இஸ் கால்ட் மேஜிக் ரிங். ஓகே. ஸோ இன்சைட் த மேஜிக் ரிங் நம்ம வந்து 12 டிசிஸ் போடணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் த செயின் 3 செயின்ஸ் போடணும். ஏன்னா ஹைட் ஆஃப் த டிசியை கவர் பண்ணணுன்றதுக்காக 3 செயின்ஸ் போட்டோம். ஸோ இந்த 3 செயின்ஸ் கூட 12 டிசிஸ் போடணும். ஓகே. டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேனா yarn ஓவர், அதுக்கப்புறம் இன்சைட் put it inside the magic ring, pull through to 2 loops, pull through to 2 loops. அதே மாதிரி yarn over, insert inside the magic ring, pull through to 2 loops, pull through to 2 loops. இந்த மாதிரி நம்ம 12 டிசிஸ் போடணும். This is called your double crochet. சிங்கிள் crochet டபுள் crochet தெரிஞ்சிருந்தா போதும். மோஸ்ட் ஆஃப் த கிரானி ஸ்கொயர் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் வித் காட்டன் த்ரெட்ஸ். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக காட்டன் த்ரெட்ஸ். லுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இதனுடைய ஸ்ட்ராண்ட்ஸ் பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராண்ட்ஸை புல் பண்ணும்போது அது கூட சேர்ந்து வந்துடும். ஸோ அது மட்டும்தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் ரொம்ப பிகினர் எனக்கு யான் ஓவர் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அக்ரலிக் யான்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. ஸோ அக்ரலிக் யான் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் 12 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மால் டெயிலை நம்ம இழுக்கணும். ஸோ தட் இது சென்டர் பார்ட் வந்து டைட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட்டு நம்ம 3 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த டாப் ஆஃப் த செயினில் வந்து நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் நாட் பண்ணணும். ஓகே. அண்ட் டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிசி ஸ்லிப் நாட். சென்டர் நல்லா புல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சென்டரில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. அண்ட் இது ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறமா மேக் ஒன் செயின் அண்ட் கட் இட் ஆஃப். இந்த லென்த் போதும். ஸோ நம்ம அதை மறைக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 12 டிசிஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச அடுத்த கலரை நம்ம எடுத்துப்போம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
இன்னொரு கலரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இன்செர்ட் எங்கே வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபினிஷ் பண்ண இடத்துலயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தட் என்னால் அந்த டெய்லை வந்து ஹைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் ஃபார் பிகினர்ஸ். ஓகே. ஸோ ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஸோ நவ் ஸ்டார்ட் வித் 3 chains. Okay. And 5 DCs in 1 stitch. எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே 5 DC. ஃபர்ஸ்ட் டைம் 4 DCs போட்டால் போதும். பிகாஸ் இந்த ஃபஸ்ட்டு 3 chains வந்து கன்சிடரிங் as DC ஒன்லி. இந்த ஸ்டார்டிங் இதில் வந்து போட்டு இந்த லாஸ்ட் செயினை have to pull out and put one chain. So this is your first petal, 3D petal. So make 2 chains and make another 5 DCs in the next stitch. அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம 5 DCs போடணும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, how you hold your thread. இந்த த்ரெட்டோட டென்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய அவுட்புட் வந்து ரியலி நல்லாயிருக்கும். ஸோ த்ரெட் ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா காட்டன் த்ரெட்டில் ஈஸியாக ஸ்ட்ராண்ட்ஸ் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து முடிஞ்சிச்சு 5 DC. இந்த லாஸ்ட் த்ரெட்டை வந்து ஃபஸ்ட் ஒனோட 2 3 4 5 ஃபஸ்ட் ஒனோட லைட்டாக அப்படி டைட் பண்ணிக்கோங்க. புல் அவுட் அண்ட் சேஃப் இட் வித் செயின். ஒரு செயின் போட்டு சேஃப் பண்ணிக்கிறோம். அகெயின் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அகெயின் 5 DCs இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச். 5 DC போடணும் அடுத்த ஸ்டிச்சில். ஸோ த்ரூ அவுட் இந்த 12 DCஸ்லேயும் நமக்கு 12 ஃப்ளவர் வரணும். ஸோ 12 ஃப்ளவர்ஸ் வர வரைக்கும் சேம் பேட்டர்னை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுடைய த்ரெட் டென்ஷனை நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட செயின்ஸை நல்லா யூஸ் பண்ணுங்கள். நான் hold it with one chain, 2 chains. ஸோ இதே மாதிரி 12 ஃப்ளவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ 11 ஃப்ளவர்ஸ் வந்தாச்சு. இப்போ 12th ஃப்ளவர் போட போகிறோம். நம்ம 5 DCs போடணும். கொஞ்சம் டைட் பண்ணி போடும்போது காட்டன் த்ரெட்ஸ் வந்து நல்ல லுக் தரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், லைட்டாக நம்ம எதனா பண்ணால் கூட இந்த த்ரெட்ஸ் வந்து எல்லாம் வந்துடும். ஸோ பார்த்து நம்ம காட்டன் மட்டும் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ லாஸ்ட் நம்ம போட்டு டைட் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு 1 2 3. ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இதை போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். டாப் ஆஃப் த செயின்ஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். தட்ஸ் ஆல். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் கட் இட் ஆஃப். ஸோ இதை வந்து 12 செயின்ஸோட 12 ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ஸ்கொயராக மாற்று. இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றுற பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் த்ரெட் எடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கிரீன் கலர் த்ரெட்ட வந்து ஆட் பண்ண போறேன். இது நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. லாஸ்ட்டா நம்ம இந்த த்ரெட்ஸ எல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே நான் ஸ்டார்ட் பண்றேன். சாரி, ஸ்டாப் பண்ணோமோ அங்கேயே ஸ்டாப் பண்றேன். ஸோ ஹோல்ட் இட் லைக் ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 1, 2, 3 செயின்ஸ். ஸோ இதில வந்து நம்ம என்னன்னா, இத வந்து நம்ம ஒரு கார்னரா மாத்த போறோம். ஸோ வந்து ட்ரிபிள் குரோஷே போட போறோம். 3 ட்ரிபிள் குரோஷே. 1, 2 அண்ட் 3. ட்ரிபிள் குரோஷே ஒண்ணும் இல்ல. 2 டைம் நீங்க yarn ஓவர் பண்ணிட்டு, அந்த ஸ்பேஸ்க்குள்ளார விட்டு first 2 loops. Take out from first 2 loops, second 2 loops and third 2 loops. This is called triple crochet. ஸோ இங்க வந்து நம்ம 2 போட்டாச்சு. இன்னும் 1 இருக்கு. ஸோ triple crochet 2 times yarn over பண்ணிட்டு 1, 2, 3. ஸோ here we finished. ஸோ இத வந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து இருக்கிற அந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? நம்ம 2 செயின்ஸ் போட்டு போனோம்ல, அந்த எல்லா லூப்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து செயின்ஸ் பண்ண போறோம். ஐ மீன் ஸ்டிச்சஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க லூப்ல வந்து நம்ம 2 டபுள் குரோஷே 3 டபுள் குரோஷே பண்ண போறோம். ஸோ 1 நீங்க இதில ஒரு செயின் போட்டுட்டு கூட நீங்க டபுள் குரோஷே பண்ணலாம். உங்களுக்கு அடுத்ததுல வந்து எனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது அப்படின்னா, நீங்க ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில வந்து 3 டபுள் குரோஷே பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் தெரியும். நெக்ஸ்ட் ரோ போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அப்படியே செயின் போடாம நான் வந்து எல்லாத்துலயும் ஸ்டிச்சஸ் போட போறேன். ஸோ உங்களுக்கு வேணும், எனக்கு அடுத்த ரோ தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து இங்க செயின் போட்டுக்கலாம். சிங்கிள் குரோஷே, சாரி டபுள் குரோஷே அண்ட் அனதர் டபுள் குரோஷே. அண்ட் அனதர் 2 செயின் 2 ஸ்பேஸ்லயும் நான் வந்து 3 டபுள் குரோஷே போடுறேன். 3 டபுள் குரோஷேஸ் இன் செயின் 2 ஸ்பேஸஸ். ஸோ இது வந்து ஒரு கார்னர் இல்லையா? ஸோ அடுத்து வந்து இது ஒரு கார்னரா வரப்போகுது. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 3 ட்ரிபிள் குரோஷே அண்ட் செயின் 2 சேம் ஸ்பேஸ்லயே வந்து அகைன் 3 ட்ரிபிள் குரோஷே. 3 ட்ரிபிள் குரோஷே 1, 2, 3 அண்ட் அகைன். இப்போ இத பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து ஆம், இந்த யார்ன்ஸ் வந்து வெளில வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் செயின வந்து இங்க போட்டத வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி தள்ளி விட்டுட்டு, நெக்ஸ்ட் செயின் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் போடலாம். அது அந்த செயினோட பட்டு வெளியில வரும்போது நமக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ 1, 2 காட்டன் த்ரெட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒர்க் பண்ணுறது லிட்டில் பிட் கஷ்டம். ஸோ தேர்ட் ஒன் 3 ட்ரிபிள் குரோஷே போட்டாச்சு. இப்போ தள்ளி விட்டுக்கோங்க. செயின் 2 ஸ்பேஸ் அகெயின் 3 ட்ரிபிள் குரோஷே. சாரி டபுள் குரோஷே போட்டிருக்கேன். 2 டைம்ஸ் yarn over பண்ணிட்டு 1, 2 and 3 அகெயின் இன்னும் 1, 1, 2, 3. ஓகே, லைட்டா தள்ளி விட்டுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சை டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டால் போதும், அவ்வளோதான். 2 and 3. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கேப் இல்லாமல் அழகாக இந்த கார்னர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு 2 செயின் 2 ஸ்பேசஸ்லையும் நமக்கு வந்து 3 3 டிசிஸ் போட்டால் போதும். ஒன் 2 3
3. ஸோ இதுக்கும் கேப் வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் ரெகுலரா பண்றதுனால. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நடுவுல ஒரு செயின் போட்ட கிரானி ஸ்கொயர். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இதுக்கும் வந்து கேப்ஸ் பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு கேப் தெரியும். ஸோ அதே மாதிரி கேப் இல்லாம இப்ப நான் எதுக்குமே செயின் போடல. பட் வந்து செயின் இல்லாம போட்டிருக்கேன். இதில வந்து அவ்ளோ கேப்ஸ் இருக்காது. கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரானி ஸ்கொயருக்கும், இந்த கிரானி ஸ்கொயருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கிட்ட கிட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து இந்த இதுலலாம் செயின்ஸ் போடாம அப்படியே போட்டிருக்கேன். இதில. ஸோ உங்களுக்கு வேணும், டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா, எவ்ரி ஸ்டிட்ச் போடும்போது நீங்க செயின் போட்டு போடலாம். போடாமலேயும் போடலாம். ஓகே. ஸோ இங்க ஒரு செட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் செட் ஆஃப் டிசி. டிசிஸ். ஸோ இங்க இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். அடுத்து இது வந்து இன்னொரு கார்னரா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அகைன் என்ன 3 ட்ரிபிள் குரோஷே, 2 செயின், 3 ட்ரிபிள் குரோஷே. 1, 2, 3 டபுள் குரோஷே போட்டு. ஸோ டிசி போட்டு போட்டு டிசியா வருது. 1, 2, 3. ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா, அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ தட் நீங்க ட்ரை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். செகண்ட் கிரானி ஸ்கொயர் ட்ரை பண்ணும்போது, எதுக்காக இந்த ஓரம் இப்படி வருது அப்படின்னு. இப்போ வந்து சர்க்கிள வந்து நம்ம ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஓரம் முடிஞ்சாச்சு. அடுத்த இதில வந்து 2 செட் ஆஃப் டிசி. ஸோ 2 செட் ஆஃப் டிசிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அகைன் கார்னர்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்க வந்து நம்ம ஒரு கார்னர ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 செட் ஆஃப் டிசிஸ முடிச்சாச்சு. இங்க அகைன் கார்னர் 3 ட்ரிபிள் குரோஷே, 2 செயின், 3 ட்ரிபிள் குரோஷே ஒரே ஒரு இந்த கேப்ல போடணும். அகைன் 2 செட் ஆஃப் டிசி முடிச்சுட்டு உங்கள பார்க்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த கார்னரும் முடிச்சாச்சு. அடுத்து 2 செட் ஆஃப் டிசிஸும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார்னரு. இதில ஆல்ரெடி வந்து 3 ட்ரிபிள் குரோஷேஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க இன்னும் 3 ட்ரிபிள் குரோஷே ஆர் 2 ட்ரிபிள் குரோஷே போட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல இருக்க அந்த டாப் ஆஃப் த செயின் கூட நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். ஸோ அந்த ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஐல் புட் 3 ட்ரிபிள் குரோஷே. 1, 2, 1, 2, 3 and again 3 ட்ரிபிள் crochet to complete the corner. ஸோ முடிச்சுட்டு இந்த டாப் ஆஃப் த ஸ்டிச்குள்ளார நம்ம எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். ஸோ பி கேர்ஃபுல் வித் த ஸ்ட்ராண்ட்ஸ். ஒரு ஸ்ட்ராண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஃபினிஷ்ட். ஸோ இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு செயின் போட்டு கட் ஆஃப். இது வந்து ஸ்கொயராக மாற்றின ரோ இது. ஓகே.
ஸோ இது ஒரு கார்னர் செயின் ஸ்பேஸ், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர் அண்ட் இது ஒரு கார்னர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரோ பார்ப்போம். நெக்ஸ்ட் ரோ, டேக் யுவர் நெக்ஸ்ட் கலர். ஸோ ஃபார் ஸ்டார்ட்டிங் த நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கலரை ஜாயின் பண்ணலாம். I'll put 1, 2, 3 chains. Okay, 4 chains. ஸோ இதே பேட்டர்னை நம்ம நெக்ஸ்ட் ரோவையும் ஃபாலோ பண்ணலாம். கார்னரில் 3 ட்ரிபிள் க்ரோஷே, 2 செயின், 3 ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் மற்ற எல்லா இடத்துலையும் 3 டிசிஸ் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் நான் வந்து எல்லாமே டிசிஸாக ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த ரோவில். ஓகே, ஸோ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், 3 டிசி இந்த கார்னர். 1, 2, 3. ஸோ இது இந்த கார்னரோட ஒரு ஹாஃப் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இதுதான் நான் செயின் 1 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். பட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் திஸ். ஸோ எவ்ரி அங்கே எங்கெல்லாம் நம்ம செயின் 2 ஸ்பேசஸில் நம்ம போட்டோமோ அதே மாதிரி இந்த செயின் ஸ்பேசஸில் வந்து நம்ம 3 செட் ஆஃப் டிசிஸ் பண்ணணும். லைக் திஸ். செயின் 1 ஸ்பேஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 டிசி போடுறதுக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். இல்லைனா லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ தட் இஸ் பெட்டர். ஸோ அகெயின் ஸ்பேஸில் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வெளில வராமல் இருக்குது காட்டனில். Two and 3. Again இந்த ஸ்பேஸில் 1, 2, 3. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போது கார்னர் ஸ்பேஸ்க்கு வரோம். ஸோ கார்னர் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டிசி 1, 2, 3 டிசி செயின் 2. அகெயின் அதே கார்னரில் 3 டிசி. ஸோ இந்த ஃபார்மேட் சேஞ்ச் ஆகாமல் இருக்க நம்ம பேட்டர்னை சேமாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் செயின் ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ அகெயின் 3 set of 3 DCs. ஓகே, ஸோ சேம் பேட்டர்ன் தான். அகெயின் இங்கே வரும்போது 3 டிசி 2 செயின் 3 டிசி, மற்ற எல்லா இடத்துலையும் 3 டிசி. மறுபடியும் இந்த கார்னர் வரும்போது 3 டிசி 2 செயின் 3 டிசி. ஸோ அதை தான் நான் என்டையராக ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இங்கே வர வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன். நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ லாஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல 2 டிசி போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ செயின் ஸ்டிச், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை கட் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு கிரானி ஸ்கொயர், 3D ஃப்ளவர் கிரானி ஸ்கொயர். ஸோ இது வந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம வந்து பர்ஸ் செய்ய போகிறோம். ஸோ வந்து எனக்கு வந்து இன்னும் கூட பேட்டர்ன் பெருசாக வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரோவோட சேர்த்து நான் எவ்ரி ஸ்டிச் இங்கே இருக்கு இல்லைங்களா,
ஸோ எவ்ரி ஸ்டிச்சஸில் நான் வந்து டிசி போட்டு போயிருக்கேன். ஸோ ஆல் த கார்னர்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் பில்லோ கவர் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்கொயர் பில்லோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டினியூவாக அந்த கலர் காம்பினேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட டிசைர்ட் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பில்லோ கவராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதே ரோஸே ஃபாலோ பண்ணி, அப்படியே நீங்கள் பில்லோ கவரா மாத்தலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட் ஒரு 3 ரோஸ் வந்து இந்த மாதிரி ஈச் ஸ்டிச்சஸில் வந்து நீங்கள் இந்த டிசிஸ் போட்டு போகலாம். ஸோ தட் இஸ் அப் டு யூ. ஸோ இதுதான் பேசிக் பேட்டர்ன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த ரோ வந்து சப்போஸ் பர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அகெயின் வேறு ஏதாவது கலரில் அகெயின் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு, இங்கே வந்து சேம் 2 டிசி 2 செயின் போட்டுட்டு, அகெயின் எல்லா ஸ்டிச்சஸ்லயும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு டிசி போட போறேன். இந்த ஸ்பேஸ்லயும் ஒரு டிசி போடணும். ஸோ இந்த ஸ்பேஸ்ல ஒரு டிசி போடணும். அடுத்து இங்க 3 டிசிஸ். அப்புறம் இங்க ஸ்பேஸ்ல ஒரு டிசி. அப்போ போட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்துல நெருக்கமா வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்ஸ் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகே. ஸோ ஹோப் நீங்க இந்த வீடியோல ஈஸியா கத்துக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நிச்சயமா உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.